உஜ்வால் அவர்களிடம் 5250 தொகை ரூபாய் 50, ரூபாய் 100 மற்றும் ரூபாய் 200 மதிப்பிலான கரன்சி நோட்டுகளாக உள்ளன. ஒவ்வொரு மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கையும் சமமாகும் எனில் உஜ்வலிடம் மொத்தம் எத்தனை ரூபாய் நோட்டுகள் உள்ளன? இதான் கொஸ்டின். ஓகேவா? இங்க என்ன கொஸ்டின் கொடுத்தா பண்ணோம், ஒவ்வொரு மதிப்பிலான ரூபாய் நோட்டுகள் எண்ணிக்கையும் எனக்குன்னா அது சமம். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ 50 ரூபாய் 10 இருந்துச்சுன்னா 100 ரூபாயும் 10 தான் இருக்கணும், 200 ரூபாயும் 10 தான் இருக்கணும். இதுதான் கான்செப்ட். ஸோ அதனால சம எண்ணிக்கை சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஒண்ணுமே இல்லப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ரூபாய் நோட்டுகள் இருக்குல்ல, 200 ரூபாய், 100 ரூபாய், 50 இது ஃபுல்லா அப்படியே கூட்டுங்க. அப்ப 200 கூட்டினா 300, 350 ரூபா. மொத்த விட ஆயிடுச்சு 350 ரூபா. அப்ப மொத்த தொகை எவ்வளோ? 5250 350ஆல டிவைட் பண்ணுங்க. ஓகேங்களா? இதை டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு நோட்டுடைய எண்ணிக்கை கிடைக்கும். அப்ப அதே மாதிரிதான் மத்த 2 நோட்டு எண்ணிக்கை நமக்கு இருக்க போகுது. ஓகேங்களா? ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. இப்ப என்ன பண்ணலாம்? 5ஆல அடிச்சோம்னா 7 5 35. இங்க ஓரஞ்சு 5 2 அடிக்க முடியாது 0. அப்ப 25ல 5. அப்ப ஓரேல் 7 15 7 105. ஓகேங்களா? அப்ப ஒவ்வொரு நூட்டனுக்கு எவ்வளவு இருக்கும்? 15 இருக்கும். அப்ப 50 15, 100 ஒரு 15, 200 ஒரு 15. மொத்தம் எவ்வளவு ஆயிரும்? 15 × 3 45 நோட்டுகள் எனக்கு இருக்கும். எவ்வளவு நோட்டுகள் இருக்கும்? 45 நோட்டுகள் இருக்கும். நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் 15 வருது 15 போட்டு கூடாது. 15க்கு அது ஒவ்வொரு நோட்லயும் 15 நோட்டு இருக்கும். மொத்தம் 45 நோட்டுகள் இருக்கும்.